இருக்கலாம். நீங்க போராடி கொண்டிருக்கிற ஏரியாக்கள்ல இன்றைக்கு இரவிலே ஆண்டவர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்தி சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுடைய ஒரு அடி எடுத்து வையுங்கள். அல்லேலூயா. ஸ்டார்ட் a one step. அதை நீங்க செய்யும் பொழுது யோர்தான் பிளப்பதை நீங்கள் ஆச்சரியமாய் பார்க்க முடியும். அந்த காரியத்தை தேவன் செய்வார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு மிக அழகாக தெரியும். அவரே அதை நேர்த்தியாய் அழகாய் செய்து முடிக்கக்கூடியவர். பிரசங்கியினுடைய புஸ்தகம், அதிலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து வேகமாய் சில காரியங்களை உங்களோடு கூட, மிக எளிதான காரியங்கள், அதுவும் மிகவும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட கேட்ட காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதுதான் ஆண்டவர் இந்த நாளின் சாயந்திரத்தில் என்னை பாரப்படுத்தினார். ஆகவே அவைகளை மாத்திரம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. கடைசி வரியை படிப்பதற்கு முன்பு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஓடுகிறதற்கு வேகம் போதாது என்று சொல்லுகிறார். ஓடுகிறவங்களை பார்த்து கேட்டீங்கன்னா என்னதான் வேணும்னு கேட்பாங்க. வேகம் இருந்தா போதும், ஜெயிச்சிடலாம், அதுதான் உலகம் சொல்லக்கூடியது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஓடுகிறவனுக்கு என்ன போதாதான்? வேகம் போதாது. உசைன் போல்ட்ட கேட்டா சொல்வார், சிரிப்பாரு. ஓடுறவனுக்கு அது மட்டும்தான் தேவை. இரண்டாவது சொல்லுகிறார், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம். அப்படின்னா என்ன? சௌரியவான்களின் சௌரியம்னா இன்னைக்கு உள்ள இந்த தமிழ்லாம் யாருக்கும் புரியாது. யுத்தத்திற்கு தேவையான பராக்கிரமம், நல்ல யுக்தி, அதுதான் தேவை. ஆனால் சாலமோன் சொல்லுகிறான், அது போதாது. பிழைப்பிற்கு ஞானம், நல்லா படிச்சு நல்லா செஞ்சிருந்தா பிழைக்க முடியுமா? முடியாதா? எளிதா முடியும். உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். நீங்க தான் டேலண்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஆனா சாலமோன் சொல்லுகிறார், பிழைப்பிற்கு ஞானம் போதாது. அடுத்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்தி போதாது. நல்ல நாலேஜ் மட்டும் இருந்தா ஐஸ்வர்யம் கிடைக்காதுன்றார். இல்ல, நல்ல நாலேஜ் உள்ள ஐஐடி பெரிய பெரிய இடங்கள்ல உள்ளவங்க தான் பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. அதுவும் எதிர்மறையாய் சொல்லுகிறார். தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அப்ப என்னதான் வேணும்? கடைசி வரியில சொல்றாரு, அதுதான் கவனமா பார்க்கணும். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். ஒன்று, தேவன் தருகிற சமயம். இரண்டாவது, தேவனுடைய கரத்தின் குறுக்கீடு. God's time and God's intervention. இதுதான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், ஊழிய வாழ்க்கையாய் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாய் இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கும் எனக்கும் தேவையானது, தேவனே உம்முடைய காலங்கள், நீர் நிறைவேற்றுகிற காலங்கள் என்னிலே வர வேண்டும். ஏற்ற காலம் நீர் என்று சொன்னீரே, அதை எனக்கு தாரும். ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய சமயம், ஆண்டவர் குறித்த காலங்கள், இது நிச்சயமாய் நமக்கு வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய கரத்தின் குறுக்கீடு. ஆங்கிலத்தில் இதை சொன்னால் டிவைன் இன்டர்வென்ஷன். நான் ரொம்ப நாள் யோசித்தேன், ஏற்ற காலத்திலே அப்படி என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் ஒரு ஏஜ் வச்சிருப்பார் போல, ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருப்பார் போல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லி. அது உண்மைதான். ஆனால் அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏற்ற காலம் என்பது அந்த காலத்திலே பயன்படுவதற்கு நான் ஏற்றவனாய் மாறுகிற வேளை. ஹல்லேலூயா. ஏற்ற காலம், குறித்த காலம் என்பது
இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருப்பது, பைபிள்ல சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் காட்ஸ் டைமிங். எப்போ நான் அந்த நேரத்திற்கு ஏற்றவனாய் என்னை ஆயத்தப்படுத்துகிறேனோ கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியும். அதனாலதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு நான் உன்னை பயன்படுத்த வேண்டும். நாளைக்கு அந்த காலம் உனக்கு ஏற்ற காலமாய் நான் மாற்ற விரும்புகிறேன். அதனால் இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்திக்கொள், நாளைக்கே நான் உன்னை பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஏற்ற காலம் என்று சொன்னால் 45 வயசு, 50 வயசு, 60 வயசுக்கு மேல ஆண்டவர் ஒரு காலத்தை தருவார் போல என்று சொல்லி நாம் யோசிக்க கூடாது. அப்படி அல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆதினங்கள் நிச்சயம் உண்மைதான். God's time are purposed by God himself. தேவன் தான் நேரத்தை குறிக்கிறார், அதுல எந்த வேற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த காரியத்திற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது அவைகள் நாளைக்கு கூட அந்த ஏற்ற காலங்கள் நம்மிலே வர முடியும். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய தருணம், கர்த்தருடைய காலம் அது உங்களுக்காய் காத்திருக்கிறது. நீங்க சொல்வீங்க, நான் தானே அதுக்காக காத்திருக்கிறேன். இல்ல, கர்த்தருடைய காலங்களும் உங்களுக்காக காத்திருக்குது. ஏன் தெரியுமா? வேதம் அழகா இன்னொரு வசனத்தை சொல்லுது பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நமக்காக அவர் காத்திருக்கிறார் என்பதும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 1-2வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன், சுதந்திரவாளியாய் பிறந்தவன் அல்லது சுதந்திரவாளியாய் இருக்கிறவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும், வசனம் எப்படி சொல்லுது? எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் மாற போகிறவனாய் இருந்தும். அப்படி சொல்லல, எல்லாவற்றிற்கும் ஏற்கனவே அவன் எஜமானனாய் இருந்தும், அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும், சிறு பிள்ளையை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், தகப்பன் ஒரு காலத்தை குறித்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். இது என்ன சொல்லுகிறது? ஒரு குறிப்பிட்ட பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை வளர்ற வரைக்கும் அப்பா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆனா எதுக்காக வெயிட் பண்றாரு? அந்த பிள்ளை வளரணும், அதனுடைய அறிவு முதிர்ச்சி அடையணும், அது மெச்சூரிட்டிக்குள்ள வரணும். ஒருவேளை அது 10 வயசுல நடந்ததுன்னா அப்பா தருவதற்கு அது என்ன செய்கிறாரு? ஆயத்தமா இருக்கிறாரு. அந்த ஞானமும் அந்த மெச்சூரிட்டியும் எனக்கு 15 வயசுல தான் வருதுன்னா 15 வயசுல தருகிறார். இல்ல எனக்கு 50 வயசுல தான் வருதுன்னா 50 வயசுல தான் தருவார். தகப்பன் எதுக்கு காத்திருக்கிறாரு? நான் சிறு பிள்ளையாய் இருக்க கூடாது, நான் வளர்ந்த பிள்ளையாய் மாறி இருக்கணும். அல்லேலூயா. அதை வைத்துதான் காலத்தை கர்த்தர் நிர்ணயிக்கிறார். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சிறு பிள்ளையா இருந்து வளர்ந்த பிள்ளையா மாறிட்டீங்கன்னா கர்த்தர் குறித்த காலம் சீக்கிரமா தொடங்கிடும். உண்மைதானே? ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானம், மூளை, அறிவு எல்லாம் இருந்ததுன்னா இப்ப உள்ள சூழ்நிலையில 13 வயசுல PhD பண்ணிடுறாங்க. எத்தனை வயசுல? 13 வயசு பிள்ளைங்க PhD டாக்டரேட் முடிச்சிடுறாங்க. நான் டிகிரி முடிச்சு, பிஜி முடிச்சு, எம்ஃபில் முடிச்சு அதுக்கப்புறம் தான் டாக்டரேட் முடிக்கணும். அது ரெகுலரா நடக்கக்கூடிய காரியம். ஆனால் நன்றாய் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு டிகிரி எப்பவுமே கிடைச்சிருது. அதுக்கு முன்னாடியே they became the scholars. அந்த குறிப்பிட்ட நாட்கள் தான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எந்த வேகமாய் தேறுகிறீர்களோ, எந்த வேகமாய் முதிர்ச்சி அடைகிறீர்களோ, எந்த வேகமாய் பக்குவப்படுகிறீர்களோ அவ்வளவு வேகமாய் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இனி நாட்கள் செல்லாது, ஆண்டவர் வருகைக்கு இனி நாட்கள் செல்லாது. ஆகவே இந்த நாட்களை அதிகமாய் பக்குவப்படுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நான் சீக்கிரமாய் பக்குவப்பட வேண்டும், நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்திற்கு வர வேண்டும், நான் ஒரு தாயின் இடத்திற்கு நான் வர வேண்டும். சிறு பிள்ளையை போலவே நான் இருக்கக்கூடாது. I need to come to a place of a maturity. நான் அந்த இடத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வதற்கு தான் அவர் விரும்புகிறார்.
அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை தந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் வளர்ச்சியை நான் அடையும்படியாய். யாருடைய வளர்ச்சி அடையும்படியாய்? எபேசியர் 4:11-13 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், அதில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு சரியாய் நீங்களும் நானும் வந்துவிட்டால் அதற்கு பிறகு தேவன் நம்மை கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு நீங்களும் நானும் வருவதற்கு நாம தான் பிரயாசப்படணும். மெச்சூரிட்டிக்குள்ள வருவதற்கு, பரிபூர்ணத்திற்குள்ள வருவதற்கு, புரிந்து கொள்ளுதல்ல வருவதற்கு, இவைகளுக்கெல்லாம் நாம் வேகமாய் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் உண்டு. இரண்டாவது, ஆண்டவருடைய குறுக்கீடுகள். தேவனே குறுக்கிட்டு சில அற்புதமான அதிசயமான காரியங்களை அவர் செய்ய வேண்டும். ஆக முன்னுரையாக இந்த ரெண்டு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. தேவனின் தருணங்கள் எனக்கு நேரிட வேண்டும், தேவனுடைய தயவுள்ள கரம் என் கூட இருக்க வேண்டும். இந்த ரெண்ட மறுபடி தினந்தோறும் கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் காலை ஆரம்பிக்கும் பொழுது இன்றைய நாள் நீர் குறித்த நாளாய் மாறட்டும், இன்றைய நாள் நீர் எனக்காய் ஏற்படுத்தின நாளாய் மாறட்டும், நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்துல நான் இதை செய்து முடிக்கட்டும். இந்த எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உம்முடைய கரம் கிரியை செய்யணும். கர்த்தருடைய காலங்களும் கர்த்தருடைய கரங்களும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்றால் நீங்களும் நானும் இப்பொழுது இருப்பதை போல இருக்க மாட்டோம். இதை யார் தெரியுமா எழுதினது? சாலமோன். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி, உலகத்திலேயே மிக அதிகமாய் சம்பாதித்தவன், உலகத்திலேயே மிக அதிகமாய் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டிருந்தவன், 3000 நீதிமொழிகளை எழுதினவன், மிக தேறின ஒரு ராஜா. அவன் இதை தாண்டி அவனுக்கு இருந்த ஒரு பெரிய காரியம், தாவீதினுடைய பிள்ளை. அவங்க அப்பா ஒரு பெரிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அவராலே வளர்க்கப்பட்டவன் சாலமோன். அவன் சொல்லுகிற காரியம்தான், அப்பா உனக்கு படம் மட்டும் போதாது, ஞானம் மட்டும் போதாது, அறிவு மட்டும் போதாது, அல்லது வேகம் மட்டும் போதாது, இவைகளெல்லாம் இருந்தாலும் முக்கியமா ரெண்டு வேணும். தேவனுடைய காலங்கள், தேவனுடைய கரங்கள். இந்த ரெண்டும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வேணும். அதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வளர்ச்சியில, அதற்கு ஏற்ற ஒரு மெச்சூரிட்டியில, பரிபூர்ணத்தை நோக்கி நான் வளருவேன் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாய் தேவன் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. இதை செய்து முடித்த ஒரு சிறிய குடும்பத்தை தான் நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து வேகமாய் காண்பித்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இது செய்து முடித்த இந்த சின்ன குடும்பம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த குடும்பம். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம். இதை எப்படி இவங்க செய்தாங்க, இதை செய்வதற்கு காரணம் என்ன இருந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனம். ரொம்ப தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நல்லா கவனிங்க. இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த 3 பேர் இருந்த குடும்பம். இந்த குடும்பம் எனக்கு சுவிசேஷத்திலே ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கின குடும்பம். சுவிசேஷ புஸ்தகங்களிலேயே இயேசுவால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட, இயேசுவால் அதிகமாய் ஈர்க்கப்பட்ட குடும்பங்களிலே முதல் தரத்திலே இருந்த ஒரு குடும்பம் இந்த மார்த்தாளின் குடும்பம். அல்லேலூயா. இன்றைக்கு சாயந்திர வேளையிலே குடும்பத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசும்படியாய் பாரப்படுத்தினார். எனக்கு ஏன் என்று தெரியாது. இந்த சபையிலே இருக்கிற குடும்பம் நீங்கள் தேவனுடைய காலங்களை, தேவனுடைய கரங்கள் செயல்படுகிற குடும்பமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க தனிப்பட்ட விதத்துல விசுவாசியா இருந்திருக்கலாம். நீங்க உங்க பேரண்ட்ஸ் விசுவாசியா இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க விசுவாசியா, அல்லது நீங்க விசுவாசியா உங்க கணவர் விசுவாசியா இல்லாம, அல்லது நீங்க கணவர் மனைவியா விசுவாசியா இருக்கிறீங்க, பிள்ளைங்க விசுவாசியா இல்ல, அல்லது உங்களுடைய குடும்பம் ஒருவேளை பிரிந்திருக்கிற குடும்பமாய் இருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட ஒரு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிற ஒரு குடும்பமாய் இருக்கலாம். எந்த குடும்பமாய் இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிற ஒரு மாதிரியான குடும்பமாய் நீங்கள் மாற முடியும்.
இந்த ராத்திரியில சபையிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் தேவன் தன்னுடைய திட்டத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். ஏதோ எல்லா குடும்பத்தையும் சேர்த்து மொத்தமா இல்ல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கட்டடத்துல சும்மா தைரியமா சொல்லுங்க, கட்டடத்துல ஒவ்வொரு செங்கலும் முக்கியம். உண்மையா இல்லையா? பரவாயில்லங்க, ஒரு 2 செங்கல் நல்ல செங்கலா இருந்தா போதும். உள்ள இடையில உடைஞ்ச செங்கலை கொண்டு போய் சொருகுங்க, சொருக முடியுமா? முடியாது. கட்டடத்தினுடைய ஒவ்வொரு செங்கலும் முக்கியம். ஆண்டவர் தன்னுடைய மாளிகையாகிய சபையை கட்டும் பொழுது இந்த சபையில ஒவ்வொரு செங்கலையும் கர்த்தர் கவனமாய் கட்ட விரும்புகிறார். ஆகவே நீங்க ஒரு நாள் உங்களுக்கு அனுபவங்கள் குறையா இருந்திருக்கலாம், உங்களுக்குரிய அறிவுகள் குறைவா இருந்திருக்கலாம், நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டது குறைவா இருந்திருக்கலாம். இன்றைக்கு இரவில நம்முடைய குடும்பம் தேவ திட்டத்தில் நிற்கிற குடும்பமாய் கட்டாயம் மாற வேண்டும். நான் தனி ஆளாய் ஓடினது போதும், அதுதான் ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தனி ஆளா இவ்வளவு வருஷம் ஓடிட்டேன், என் வீட்டுக்காரரை இழுத்துட்டு ஓடுறதே எனக்கு பெரிய வேலையாயிடுச்சு. ஒரு நாள் ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம், அண்ணன் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். எப்படி போகுது? எல்லாம் நல்லா போகுது. ஆனா எனக்கு ஒரு வசனம் முன்னாடி விளக்கம் புரியாம இருந்தது, இப்பதான் விளக்கம் புரிஞ்சுதுன்னு சொன்னாரு. என்ன விளக்கம்னு கேட்டோம். அப்பதான் அவர் சொன்னாரு, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கலாம், இதை செய்வதற்கு உடனடியாய் திருமணம் செய்ய கடவன் சொல்லியிருந்தார்னா அது கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றீங்க? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எப்படி சிலுவையை சுமக்கணும். இப்பதான் எனக்கு புரியுது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு புரியல. எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஒன்னும் விளங்கல. இப்பதான் சிலுவையும் புரிஞ்சது, என் சிலுவையினுடைய வெயிட்டும் எனக்கு தெரியும்னாரு. சிலுவையுடைய வெயிட் எப்படி தெரியும்? அது 65 கிலோ அப்படின்னாரு. 65 கிலோவா? ஆமாங்க, கர்த்தர் கல்யாணத்துல இணைச்சு கொடுத்தார்ல, அந்த 65 கிலோ தான். அதைத்தான் நான் இப்ப தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள அந்த அக்கா பக்கத்துல இருந்து சொன்னாங்க, அவருக்காவது 65 கிலோ, எனக்கு 75 கிலோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், குடும்பத்துல கணவனை இழுத்து கொண்டு வருவதே ஒரு சிலுவையா, மனைவியை இழுத்து கொண்டு வர்றதே ஒரு சிலுவையா, பிள்ளைகளை இழுத்து கொண்டு வருகிறதே ஒரு சிலுவையா? சில நேரங்களில் மாறுறதுனாலதான் அழுத்தம், நமக்குள்ள மன வேதனை, நாம சொல்ல முடியல. இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரியில தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் உண்டாக்கின இந்த ஆச்சரியமான குடும்பம், அற்புதமான குடும்பம். ஆனா இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 38வது வசனம், அவர்கள் பிரயாணமாய் போய் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள், அந்த கிராமத்திலே ஒரு ஸ்திரீ அவளை ஏற்றுக்கொண்டார். அப்ப ஏற்கனவே இயேசு இந்த கிராமத்துக்கு பிளான் பண்ணி போனாரா தெரியல. அப்படி பிளான் பண்ணி போயிருந்தா இயேசு ஏற்கனவே தான் யோசித்திருந்த கிராமத்திற்கு போனார், ஏற்கனவே அவர் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த வீட்டுக்கு போனார்னு சொல்லியிருக்கலாம். இயேசு அங்க உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிறார், நல்ல சமாரியனுடைய ஓமையை சொல்லி கொடுக்கிறார். அதற்கு முந்தின வசனத்துல சொல்லி கொடுத்துட்டு நேரம் ஆயிடுச்சுப்பா, பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி எருசலேமில் இருந்து சில மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு, பெத்தானி என்கிற கிராமத்துக்கு வருகிறாங்க. இங்க வருகிற நேரத்துல ஒரு அற்புதமான காரியம் நடக்குது. உங்க குடும்பத்துல மாற்றம் வரணும்னா முதல் காரியம் இதுதான். லூக்கா 10:38 தான். என்ன தெரியுமா? அந்த நாட்களினுடைய யூத வழக்கத்தின்படி எந்த குடும்பத்துல ஆண்கள் இல்லையோ அந்த குடும்பத்துல மற்ற வேறு ஒருவர் போய் தங்க மாட்டாங்க, வேறு ஒருவர் போய் அங்கே அதிகமான உறவு வைக்க மாட்டாங்க. அதுவும் இயேசு பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறவர், சாட்சியை குறித்து பேசுகிறவர். ஆனா ஆண்டவர் இந்த ஊருக்கு வரும் பொழுது அந்த ஊர்ல உள்ள மற்றவர்கள் எல்லாம் பலவிதமா யோசித்திருப்பாங்க, யார் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, யார் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வது. ஆனா அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு விருப்பப்பட்டு அவருடைய வீட்டுக்கு போகல, இவளும் விருப்பப்பட்டு முதலாவதே இயேசுவை கூப்பிடல. ஆனா அங்க இருந்த சூழ்நிலையை பார்க்கிறாள். இந்த இயேசுவுக்கு ஒரு இடம் தேவை, இந்த இயேசுவுக்கு சில மணி நேரங்கள் தேவை, அந்த இடத்தை நான் தரட்டும். என்னுடைய யூத கலாச்சாரத்தை உடைத்து, என்னுடைய யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பெரிய ஆண்கள் போய் தான் அவர்களை வரவேற்க வேண்டும்.
ஆனால் இவள் அதை பற்றி எல்லாம் யோசிக்கவில்லை. 3 பேருக்கும் திருமணம் ஆனதாய் சரித்திரம் சொல்லவில்லை. இவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, எந்த சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலையில ஒரு பெண்ணா இருந்தாலும் எல்லா தடைகளையும் உடைத்து மார்த்தாள் போய், இயேசுவே என் குடும்பத்திற்கு வாரும், நீர் வேண்டும். இந்த கிராமத்துல மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம், இந்த கிராமத்துல மற்றவங்க யோசிக்கலாம், என் சபையில் இருக்கிற விசுவாசிகளே யோசிக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, யார் என்ன வேண்டும் என்றாலும் பேசட்டும், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என் குடும்பத்திற்கு. அதுதான் மார்த்தாளுடைய அற்புதமான ஒரு தீர்மானம். முதல் காரியம் மார்த்தாள் எடுத்த ஒரு ஆச்சரியமான பாக்கியமான தீர்மானம். நான் அதுதான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். a blessed decision. குடும்பத்துல நிறைய விஷயங்கள் எப்படி நடக்கும் தெரியுமா? தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். நீங்க எடுத்த தவறான தீர்மானத்தின் நிமித்தம் சில நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க எடுத்த சரியான தீர்மானத்துல உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாயிருக்கும், அதையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய இந்த வாழ்க்கைக்கு முக்கியமான காரணம் அவர்கள் பாக்கியமான தீர்மானங்களை எடுத்தார்கள். இன்னைக்கு நீங்க குடும்பமா எப்படிப்பட்ட தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவளுக்கு அந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க, இயேசு கூட வந்தா கூட எத்தனை பேர் சேர்ந்து வர்றாங்க? 12 பேர் சீஷர்களும் வர்றாங்க. இயேசுவுக்கு மட்டும் சாப்பாடு போட முடியாது, எத்தனை பேருக்கு போடணும்? 12 பேர். 12 பேர் எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? அவங்க கரெக்டா எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு 12 கூடைய சேர்த்து எடுத்துக்கோனா கூட அந்த 12 பார்சலையும் எடுத்துட்டு போவாங்க. வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பார்சல் வேணுமான்னு கேட்டா அதுவும் வேணும்னு வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் சாப்பாட்டினுடைய விலை எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பிலிப்பு சொல்றாருல, இவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு சொன்னா என்ன சொன்னாரு? இவன் ஒவ்வொருவனும் ஆளுக்கு 4 புரோட்டா சாப்பிட்டாலும் எத்தனை ரூபாய் ஆகும்? 200 காசு வேணுமே. உடனே அவனுக்கு தெரியும் எவ்வளவு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு போயிட்டு இருக்கு, எவ்வளவு காசு, இது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். பசிய கொஞ்சம் கூட தாங்க மாட்டாங்க. இயேசு ஒரு நாள் வயல் வழியா கூட்டிட்டு போறாரு, அந்த பக்கம் ஊழியம், போற வழியிலே கோதுமையை பூரா பிச்சு தின்னுட்டாங்க. யாரு? இவங்களை பார்த்து தான் யோவானின் சீஷர்களும் பரிசேயர்களும் ஒரு கேள்வியே கேட்டாங்க, இவன் ஒரு நாள் உபவாசம் இருக்க மாட்டான ஆண்டவரே. கேட்டாங்களா கேட்கலையா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. சில நேரத்தில் நம்மளை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது. அவங்க சீஷர்களை பார்த்து கேட்டாங்க, இயேசுவே பரிசேயனுடைய சீஷன் கூட என்ன செய்யறான்? உபவாசம் இருக்கிறான். யோவானுடைய சீஷன் நாங்க என்ன செய்யறோம்? உங்க ஆட்கள் ஒரு நாள் இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவனை கோதுமை செடி அந்த தோட்டம் வழியா போனாலும் பரவாயில்லையே நல்லா விளைஞ்சிருக்குன்னு பிச்சு தின்னுக்கிட்டே தான் வருவாங்க. அவங்களால தாங்க முடியாது, பசியை தாங்க முடியாத. அதனாலதான் இயேசுவே சொன்னாரு, விட்டுருங்கப்பா, மணவாளன் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போட்டோம், இதுக்கப்புறம் வச்சிருக்கிறேன் இவங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல சபை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா அடி கொடுக்க போறேன், ஆனா இப்ப என்ன செஞ்சிடட்டும்? சாப்பிட. அதனால நல்லா சாப்பிடக்கூடிய ஆட்கள், நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள், நல்லா மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சவங்க, கடினமான தொழில் செஞ்சவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஆட்கள். எங்க கூட ஒரு தம்பி இருந்தான், அவன் அப்படித்தான் சொல்லுவான், ஆனா சாப்பாடு வேண்டான்னா நம்மலாம் சாப்பாட்டுக்கு மேல கையை வச்சு சொல்லுவான், அண்ணே சாப்பாடு வேண்டான்னு. இவன் கையை சைட்ல வச்சிருப்பான், அண்ணே வேண்டானே வேண்டானே. டே வேண்டானே இப்படி காமிக்க வேண்டியதானே? இல்ல சில ஒருவேளை அக்கா பார்த்து நீங்களா போடுறதா இருந்தா போட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை ஹிந்தியில சொல்லுவாங்க, தோடா தோடா பூரான் டால் தீஜியே. அக்கா கொஞ்சம் 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 அப்படி எல்லாத்தையும் போட்டுருங்கக்கா. அதைத்தான் ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா, தோடா தோடா பூரா டால் தீஜியே, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் போட்டுருங்க. அப்படி சாப்பிடக்கூடியவர்கள். இவங்களை கூப்பிடுறது ரிஸ்க். 12 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா எவ்வளவு ஆகும்னு தெரியும். அது சாயந்தர நேரம், இரவு நேரத்தில் தங்க வைக்கணும். அவ்வளவு வசதி அவங்களுக்கு இருந்ததா? இல்ல வீட்டுல வந்து யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஒரு கேள்வி இல்லைங்க. பாக்கியமான தீர்மானம் எது தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை மையப்படுத்தி குடும்பத்தில் நீங்க தீர்மானம் எடுங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில் அதை மையப்படுத்தி தீர்மானம் எடுங்க. ஊழியத்தில் இயேசுவை மையப்படுத்தி நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்க தீர்மானங்கள் எல்லாமே பாக்கியமான தீர்மானங்களா இருக்கும். இதுல இயேசுவை தூர வச்சுட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டா, ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டா,
எனக்கு இவ்வளவு லைக் கூடுச்சுன்னா நாளைக்கு இவங்க இந்த மாதிரி தன்னுடைய சுயநலமான எண்ணங்களையும் சிந்தனைகள் நம்ம உள்ள கொண்டு வராம, இல்லங்க எது வந்தாலும் பரவாயில்லை, இயேசு வந்திருக்கிறார் எங்க ஊருக்கு, என் வீட்டுல தான் அவருக்கு முதலிடம், நான் அவரை கூட்டு கொண்டு வருவேன், அவரை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிற குடும்பமாய் நாம கட்டாயம் மாறணும். அதுவும் நீங்க ஆண்களா இருந்தா தைரியமா அந்த முடிவு எடுக்கணும். ஐயோ என் தம்பிகிட்ட கேட்கணும், அண்ணன்ட்ட கேட்கணும், சொந்தக்காரன்ட்ட கேட்கணும், எதுவும் இல்லை. ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்கும் பொழுது என் இயேசு என் வீட்டினுடைய முதல் ஆள், அவர் இல்லாமல் தீர்மானம் இல்லை. பிள்ளைக்கு திருமணத்தை நீங்க முடிவு பண்றீங்களா அல்லது மற்ற இடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? ஐயோ முதல்ல எங்க மச்சான்ட்ட கேட்டுருவங்க. மச்சான்ட்ட கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், கேட்க வேண்டாம் நான் சொல்லல. ஆனா நீங்க கேட்க வேண்டிய முதல் ஆள் யாரு? இயேசு. பாக்கியமான தீர்மானங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பத்தில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், எல்லா தீர்மானத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இயேசுட்ட நம்ம எப்படி சொல்லுவோம்? இயேசுவே இதை எப்படியாவது நிறைவேற்றும். அல்லது இன்னும் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், இது கண்டிப்பா இயேசு ஏத்துக்கிட மாட்டார், அதனால ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ஜெபத்தை செஞ்சிருவாங்க. உங்களுடைய சித்தம் போல நடத்தும். எல்லாத்தையும் செஞ்சிட்டு பக்கத்துல கையை பிடிச்சு விடுங்க. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிட்டு சித்தம் போல செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. ஏங்க நீங்க யோசித்து பாருங்க, மாவை எடுத்து தோசைகள்ல சுத்திட்டீங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது பிரியாணியாய் வரட்டும், வருமா? உமக்கு சித்தமானால் இது இடியாப்பமாய் வரட்டும், வருமா? வராது. ஏன்னா தோசை கல்ல வச்சது யாரு? நீங்க தான். எண்ணெயை ஊத்துனது யாரு? நீங்க தான். மாவையும் ஊத்தியாச்சு, அதுக்கப்புறம் இயேசுவே உங்களுடைய சித்தப்படி பக்கத்துல கை பிடிச்சு விடுவாங்க. அப்படி இனிமே செய்யாதீங்க. நாம எதையும் செய்வதற்கு முன்பு ஆண்டவரிடத்துல விட்டு கொடுத்து, பாக்கியமான தீர்மானம் நீங்க தான் சுவாமி, எங்களுடைய குடும்பத்தினுடைய சென்ட்ராலிட்டி நீங்க தான், அதை தாண்டி நாங்க போக விரும்பல, அதனால முதலாவது உம்மை ஏற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அல்லேலூயா. மரியாளும் லாசரும் ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லல, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அது ஆச்சரியமா முழு குடும்பமா ஒரு மனமா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. என்னுடைய ஜெபம், நம்முடைய ஹெவன்லி பவர் அசம்பிளியில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல் ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு மையமாய் இருக்கணும். இந்த வருஷத்தினுடைய 2வது பாதியில இயேசு ஓரமாய் நிற்கிற வாழ்க்கை மாறணும். இயேசு கதவுக்கு வெளியில நிற்கிற வாழ்க்கை மாறணும். இயேசு குடும்பத்தினுடைய மையமாய், இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களாய், இயேசு தலைவராய் இருந்து நடத்துகிற குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்கள் மாறணும். அல்லேலூயா. அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ஜெபத்திலேயே நம்ம ஓட்டக்கூடாது. ஆண்கள் நிறைய கணவன்மார்கள் அக்கா அவங்களுடைய மனைவியினுடைய ஜெபத்துல தான் வண்டியே ஓடுது. அந்த ஜெபம் போகும்போது இது வேற ரொம்ப விட்டு கொடுக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி சரி நீயே ஜெபம் பண்ணிக்கோ. நாம அப்படி இருக்கிறவர்களாய் அல்ல. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவை மையமாய் கொண்ட குடும்பம். 2வது காரியம், இவங்க செஞ்ச காரியம் எல்லாமே பயங்கர அற்புதமான காரியங்கள் தான். ஆனா அதை ஒரே ஒரு அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 2வது 3வது 4வது யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆண்டவர் அடுத்த 3 காரியங்களை, இந்த குடும்பத்தினுடைய அற்புதமான காரியங்களை அழகாய் சொல்லுகிறார். தங்களுக்கு கிடைத்த கொஞ்ச நாட்களிலே, தங்களுக்கு கிடைத்த தேவன் தந்த தருணங்களிலே கர்த்தருடைய கரத்தை அருமையாய் அனுபவித்த குடும்பம். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இதுக்கு 3 பேருக்கும் 3 வித்தியாசமான குணம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் சில நேரங்களில் கர்த்தர் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த 3 பேருக்கும் தனித்தனி திட்டங்களை கர்த்தர் வச்சிருந்தாரு. அந்த 3 திட்டங்களையும் அழகா ஆண்டவர் நிறைவேற்றினார். குடும்பத்தில் கணவன் மனைவியை சேர்த்து வைத்ததுனால அவர்களுக்கு ஒரே திட்டம் தான் இருக்கும். பொதுவா கணவனுக்கு ஒரு திட்டம், மனைவிக்கு ஒரு திட்டம் தேவன் தருவது இல்லை. அதனால நீங்க இதுல குழம்பிடவே கூடாது. கணவனுக்கு ஒரு திட்டம், மனைவிக்கு ஒரு திட்டம் ஆண்டவர் பொதுவாய் தருவது கிடையாது. 2 பேருக்கும் ஒத்த ஆவிதான் கொடுப்பார். பிள்ளைகள் ஒருவேளை உங்களுடைய திட்டத்துல இருக்கலாம், அல்லது தேவன் அவர்களுக்கென்று வேறு திட்டங்களை வச்சிருக்கலாம். அதனால பிள்ளைகளை குறித்த காரியங்களில நீங்க திறந்த மனதோட நீங்க இருக்கணும். இங்க இந்த 3 பேரும் சகோதர சகோதரிகளாய் இருந்தபடினால 3 பேருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான திட்டத்தை வச்சிருந்தாரு. ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? 3 பேரும் தங்களுடைய திட்டங்களை சரியா நிறைவேற்றினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்தாங்க. 3 பேருடைய திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினார். வாசிங்க 13வது அதிகாரம்
யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரத்துல 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். லாசர் இருந்த பெத்தானியா அந்த கிராமத்திற்கு வந்தார். இந்த பெத்தானியா தான் லாசருவினுடைய சொந்த ஊர். மார்த்தாள் மரியாள் இருந்த ஊர். 11வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிங்க. மரியாளும் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய. போதும். அப்ப மார்த்தாளும் மரியாளும் எந்த கிராமத்துல தான் இருந்தாங்க? பெத்தானியா. இயேசு பாஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னால அந்த கிராமத்திற்கு கடைசியாய் ஒரு முறை வருகிறார். வாசிங்க. அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால். போதும். இப்ப மார்த்தாளை குறிச்சு தான் முதல்ல பார்க்க போறோம். இந்த மார்த்தாள் பணிவிடை செய்கிற கிருபை பெற்றவள். She had the spirit of service. நல்லா கவனிங்க. நம்முடைய குடும்பத்துல அன்றைக்கு மார்த்தாளுக்கு மட்டும்தான் அந்த கிருபை ஒருவேளை அதிகமா வெளிப்பட்டது. ஆனா இன்றைக்கு சபையில் இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் தேவையான முதல் கிருபை. தேவன் நம்முடைய குடும்பத்தை நல்லா பயன்படுத்தணும். சபையில கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும்னா பணிவிடையின் ஆவி நமக்கு மிக அவசியம். இன்றைக்கு இந்த ஆவி எங்கே அதிகமாய் செயல்படுகிறதோ அந்த இடத்துல தேவ கிருபையினுடைய பெருக்கத்தை நீங்க பார்க்க முடியும். அற்புதமா காரியங்கள் நடக்கிறத பார்க்க முடியும். மார்த்தாளுடைய என்டையர் இதுல மார்த்தாள் டென்ஷன் ஆனது உண்மைதான். மார்த்தாள் கவலைப்பட்டது உண்மைதான். நம்ம எப்போதுமே மார்த்தாள்னாலே என்ன ஞாபகம் வரும்? மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து அப்படின்னு அவளை பத்தி சொல்லிட்டு நம்ம அவளுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். மார்த்தாள்னாலே நம்ம யோசிக்கிறோம் கவலைப்படுகிறது தான். இல்ல, மார்த்தாளுக்கு கவலை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? செய்யப்பட வேண்டிய பணிவிடையில ஏதாவது குறைவு வந்து விடுமோ அதுதான் அவங்க கவலையா இருந்துச்சு. தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியம் இதிலே குறைவு வந்து விடுமோ அதுதான் மார்த்தாளினுடைய மிகப்பெரிய ஒரு கவனம். இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது உங்க குடும்பங்கள்ல பணிவிடையின் ஆவி, நம்ம சபையில சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாருக்குள்ளும் கர்த்தர் எதை தர விரும்புகிறார்? பணிவிடையின் ஆவி. இந்த காரியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம எந்த மனநிலையோட செயல்படுவோம் தெரியுமா? போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிற நானே இந்த கால்களை கழுவினால் நீங்களும் இந்த மாதிரியின்படியே செய்யுங்கள் என்று சொல்லி மற்றவர்களுடைய கால்களை கழுவுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். இந்த பணிவிடையின் ஆவியை உடைய பிள்ளைகள் அதிகமான கிருபையை பெற்றுக் கொள்வார்கள். அதனாலதான் யோவானுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின போது, ஊழியத்தை நிறைவேற்றின போது என்று போடவில்லை. ஏனென்றால் யோவானுக்கு எங்க போனாலும் அவனுக்கு இருந்த மிகப்பெரிய பாரம், நான் பணிவிடை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் மார்த்தா செய்த பணிவிடைக்கும் இந்த 12வது அதிகாரத்தில் செய்யப்பட்ட பணிவிடைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் நான் சொன்னேன் பணிவிடையின் ஆவி நமக்கு வேண்டும். எப்படி இந்த பணிவிடையை மார்த்தா செஞ்சாங்க தெரியுமா? எங்க போய் அங்க ரா விருந்து பண்ணினார்கள்னு போட்டிருக்குது. பெத்தானியா கிராமத்துல தான் நடந்ததுன்னு போட்டிருக்குது. ஆனா யார் வீட்டுல நடந்தது தெரியுமா? இவங்க வீட்டுல நடக்கல. இயேசு மார்த்தாள் மரியாள் இருந்த ஊருக்கு தான் வந்தாரு. மார்த்தாள் மரியாளும் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீட்லயும் அவங்க பணிவிட தான் செஞ்சாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அது மார்த்தாள் மரியாள் வீட்டுல நடக்கல. அப்புறம் எங்கெங்க நடந்தது? மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அங்க பாருங்க, அப்பதான் அது புரியும். மார்க் 14வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே. யார் வீட்டில? குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில். போதும், இதுதான் கடைசியா போஜன பந்தி இருக்க வந்த இடம். அப்ப அதே பெத்தானியா ஊர்ல யாருடைய வீடு? இன்னொருத்தருடைய வீடு, சீமோன். அங்க போய் இயேசு தன்னுடைய கடைசி விருந்தை எடுக்க இருக்கிறார். நாம மார்த்தாள் இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இயேசு ஏன் வீட்டுக்கு வராம
சீமோன் வீட்டுக்கு போயிட்டார். முதல்ல இயேசு இந்த ஊருக்கு வந்தபோது அவருக்கு வீடு கொடுத்தது யாரு? லூக்கா 10:38 இயேசு முறை அவர் ஒரு கிராமத்துக்கு வந்த பொழுது ஒரு ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி யாருமே தெரியாதப்ப முதல்ல வீடு கொடுத்தது யாரு? நான் தான். முதல்ல சோறு போட்டது யாரு? நான் தான். முதல்ல பணிவிடை செஞ்சது யாரு? நான் தான். இப்ப இயேசு கடைசியா வர்றாரு. யார் வீட்டுக்கு தான் வரணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. மார்த்தாள் அப்படி இல்ல. மார்த்தாள் அப்படி சொல்லல. இந்த இயேசு என் வீட்டுக்கு வந்தாதான் நான் பணிவிடை செய்வேன்னு சொல்லல. அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். இயேசு எங்க இருந்தாலும் ஏன் வேலை அவருக்கு பணிவிடை செய்வது, அதுதான் தெரியும். அதனால கேள்விப்படுகிறாள். ஓ, நான் நேசிக்கிற என் இயேசு, என்னை அதிகமாய் நேசிக்கிற இயேசு இந்த பூமியை விட்டு எடுபடுவதற்கு முன்பு, நீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் நம்ம சாக போறோம்னு டேட்டு கொடுத்தாச்சு. யார் யார் வீட்டுக்கெல்லாம் நீங்க போவீங்க? மகா வீட்டுக்கு, மகா வீட்டுக்கு, மாமனார் வீட்டுக்கு, அப்படிதான் நம்ம போவோம். ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் நம்ம போவோம். சரி, அதை விட்டுருங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, வேலையை முடிச்சிட்டு நீங்க கிளம்பணும். அன்னைக்கு தான் கடைசி நாள், ஓய்வு பெறுவதற்கு கடைசி நாள். யார் வீட்டுக்கு போவாங்க? அவங்க அதிகமா நேசிச்ச வீட்டில் போய் உட்கார்ந்து அன்னைக்கு நைட்டெல்லாம் டின்னர் வச்சு, ஐயோ நம்ம வந்தப்ப எப்படிலாம் இருந்தது, அப்புறம் கட்டி பிடிச்சி அழுது, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சரின்னு சொல்லி அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை முடிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கடைசி ஃபேர்வெலை யார் வீட்டை ரொம்ப நேசிச்சாரோ, யார் வீட்டுல இயேசுவே அதிகமாய் அன்பு கூர்ந்த என்று எழுதப்பட்ட அந்த வீட்டுக்கு இயேசு போகல. அதே ஊரு, ஆனா சீமோன் வீட்டுக்கு போறாரு. அல்லேலூயா. இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வரவில்லை என்கிற கோபம் அவளுக்கு இல்லை. தான் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டவள் என்பதிலே மாத்திரம் அவ தெளிவா இருந்தா. இரண்டாவது விஷயம், சீமோன் மட்டும் எழுதியிருந்தா பரவாயில்ல, அவனுக்கு என்ன வியாதி இருந்துச்சாம்? குஷ்டரோகியா இருந்தான். ஓ, குஷ்டரோகத்துக்கு அந்த நாள்ல மாத்திரை கிடையாது. குஷ்டரோகத்துல அந்த நாட்கள்ல சுகமாயிருந்தா கூட ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை இவனுக்கு வந்த குஷ்டம் இன்னமும் இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு பயம், தடுமாற்றம் அந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சீமோன், ஐயோ இயேசுவுக்கு பணிவிடை செய்யலான்னு யோசிச்சேன், பரவாயில்ல வேற வீடுனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு என்ன இருக்குது? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, கொரோனா ஒருத்தருக்கு இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போய் உன் தெருவில் இருக்கிற அந்த வீட்டுக்கு சுவிசேஷம் சொல். எந்த வீடு ஆண்டவரே? சொல்லும். அந்த கொரோனா வந்து சாக கிடக்கிறானே அவனுக்கு. நீங்களும் நானும் என்ன சொல்லியிருப்போம்? கர்த்தாவே உமக்கு சித்தமானால் பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொருவரை அனுப்பும், அல்லது பாஸ்டருக்கு ஞாபகப்படுத்தும், அல்லது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருப்பாங்க. என்ன ஆண்டவருக்கே சொல்வாங்க, நீ சமீபத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, தூரத்திற்கும் ஆண்டவர். என்னுடைய வலது கை அந்த வீட்டை நோக்கி நான் திருப்புகிறேன், கர்த்தர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. எல்லாம் நம்மளை பத்தி தான், எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனா குஷ்டரோகியா இருந்த வீட்டுக்கு போய் இன்னொரு வீட்டுக்கு இவங்க போயிருக்கிறாங்க. அப்ப இவங்க கெஸ்டா இல்ல ஹோஸ்டா? இவங்க அந்த வீட்டினுடைய விருந்தாளியா இல்ல இவங்க விருந்து செய்யறவங்களா? நீங்க இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, அப்ப நீங்க யாரு? விருந்தாளி. அது இயேசுவுக்கு க்ளோஸான ஃபேமிலி. அதுவும் 11வது அதிகாரத்துல இயேசுவே அழுகிறார். ஐயோ, இந்த இயேசுவே அழுத குடும்பத்துல இந்த குடும்பத்தை பார்த்தாங்க அழுதாரு. மார்த்தாலும் மரியாளும் டிப் டாப்பா போய் அழகா இயேசுவுக்கு பக்கத்து சீட்டை பிடிச்சி கிடைக்கிற ரொட்டியும் சிக்கனையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அல்லே லூயா ஆமேன்ட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த வீட்டுக்கு போயும் இந்த அம்மா என்ன செய்யறாங்க? பணிவிடை செய்யறாங்க. எந்த வீட்டுக்கு விருந்தாளியா போக முடியுமோ அந்த வீட்லையும் பணிவிடை செய்யறாங்க. எந்த இடத்திற்கு இயேசு இவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் வராம இன்னொரு வீட்டுக்கு போறாங்க, அந்த வீட்டுக்கும் போறாங்க. எல்லாத்த விட குஷ்டரோகி ஐயா, குஷ்டரோகியா இருந்தா டாக்டரா இருக்கிற நானே கிளவுஸ் போட்டு தான் பார்ப்பேன். அதுதான் எங்களுடைய மெடிக்கல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற காரியம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், பரவக்கூடிய வியாதி எது வந்தாலும் மாஸ்கையும் கிளவுஸையும் போட்டு தான் நாங்க ட்ரீட் பண்ணணும். யூனிவர்சல் பிரிகாஷன் என்று சொல்லி 6 to 8 காரியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லாம நம்ம தொடக்கூடாது. ஏனென்றா நான் இவரை தொட்டுறலாம், ஆனா நான் சரியா கழுவாம இன்னொரு நோயாளியை நான் தொட்டா என்ன செய்வேன்? இங்க இருந்து வியாதி அங்க கொண்டு போயிருவேன்.
அதனால எப்போ சிஸ்டர் சொல்றாங்களோ டாக்டர் லெப்ரசி பேஷண்ட் வந்திருக்கிறாங்க, அவங்களே கிளவுஸ் கொடுத்துருவாங்க. டாக்டர் டிபி பேஷண்ட் வந்திருக்கிறாங்க, மாஸ்க் கொடுத்துருவாங்க. டாக்டர் ஹெச்ஐவி எய்ட்ஸ் பேஷண்ட் வந்திருக்கிறாங்க, 2 கிளவுஸ் கொடுத்துருவாங்க. டாக்டர் இங்க ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்க, டபுள் கிளவுஸ் கொடுத்துருவாங்க. இது மெடிக்கலினுடைய நியமம். அதனால அவங்கள தொடுவது கவனமாய் தொடணும்னு சொல்லி மேல போடுற ஏப்ரானையும் சிஸ்டர்ஸே எடுத்து கொடுத்துருவாங்க, நர்சஸே. அதுதாங்க நியமம். ஆனா குஷ்ட ரோகியா இருந்தவனுடைய வீட்டுல எதை குறிச்சு யோசிக்காம என்னுடைய அழைப்பு பணிவிடை, என்னுடைய அழைப்பு த ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ். நான் எங்க போது, என்னுடைய அழைப்பு பிரசங்கம் இல்ல, என்னுடைய அழைப்பு பெரிய காரியம் அல்ல, என்னுடைய அழைப்பு மற்றவர்களுடைய கால்களை கழுவுவது, என்னுடைய அழைப்பு மற்றவர்களை இளைப்பாற செய்வது, என்னுடைய அழைப்பு மற்றவர்களை தேரச் செய்வது. இதுதான் என்னுடைய அழைப்பு. என் வார்த்தையா இருக்கட்டும், நான் தருகிற உணவா இருக்கட்டும், நான் செலவழிக்கிற சில நேரங்களா இருக்கட்டும், எதிர்மறையானவைகளை நான் சொல்லி அவர்களை கெடுத்து அவர்களை உடைக்க நான் விரும்பவில்லை. அவர்களுக்கு ஊழியம் செய்து தேரச் செய்து உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன் என்று சொல்லி பணிவிடை ஆவியை பெற்றவளாய் மார்த்தாள் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமான காரியம். இரண்டாவது, ஒரு வீட்டிலே இருந்த மூத்தவளுக்கு பணிவிடை ஆவியை, அந்த ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். யோவான் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப இரண்டாவது சகோதரியை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. 3வது வசனம், யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. நல்லா கவனிங்க, கடைசி வரியை நீங்க கவனமா படிங்க. வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இவ செய்த ஒரு காரியம் அந்த வீட்டையே நறுமண வீடாய் மாற்றிற்று. இவள் செய்த ஒரு காரியம் அந்த வீட்டையே மனமுள்ள விரும்பத்தக்க, எல்லாரும் வீட்டில் அடிச்சு அந்த சென்ட்டை பார்த்த உடனே அப்பா சூப்பரா இருக்குது, இந்த வீட்டில் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகலான்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய நறுமணம் நிறைந்த வீடாய் யார் மாற்றினா? மரியாள் மாற்றினாள். என்ன செஞ்சு மாற்றினா? அவள் செஞ்ச ஒரே ஒரு காரியம், இயேசுவின் பாதத்திலே மறுபடியும் போனாள். மரியாளை குறித்து 3 முறை சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்குது. 3 முறை அவ எங்கதான் இருக்கிறா? இயேசுவின் பாதத்தில் இருக்கிற. முதல் காரியம் அவர்கள் எடுத்த பாக்கியமான தீர்மானம். இரண்டாவது மார்த்தாளுக்கு இருந்த பணிவிடையின் ஆவி. இங்க 3வது பாதத்தில் அமரும் பழக்கம். இது எங்க போனாலும் அவளுக்கு அதுதான் வரும். மரியாள் என்று சொன்னாலே இப்ப யோசிக்கிறா. முதல் முறை வீட்டுக்கு வரும் பொழுது பாதத்துல உட்கார்ந்து, நீர் என்னெல்லாம் சொல்ல போறீர் ஆண்டவரே சொல்லும். நீங்க நிறைய மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, சமாரியன் ஓமையை சொல்லி கொடுத்தீங்க, மற்றதை சொல்லி கொடுத்தீங்க. நானும் ஒரு யூத பெண், வெளியரங்கமாய் வந்து அதை கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனா இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, சொல்லி கொடுங்க. நித்திய ஜீவன்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, ஆத்தும ஆதாயம்னா என்ன, ஊழியம்னா என்ன, சொல்லிக் கொடும். பாதத்திலே உட்கார்ந்து ராஜ்யத்திற்கு உரியவைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டாள். அப்படி என்றால் நல்ல பங்கு என்றாலே அது பரம ராஜ்யம். ராஜ்யத்திற்கு உரியவைகளை தான் அவ கேட்டுக்கொண்டே இருந்திருக்கணும். எல்லா ரகசியங்களை சொல்லுங்க. ஏன்னா சீஷர்களுக்கு தான் அவர் ரகசியங்களை சொன்னார், மற்றவர்களுக்கு ஓமையாகத்தான் பேசினார். அந்த ஓமை எனக்கு சொல்லி கொடுங்க. நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. இயேசுவுக்கே ரொம்ப சந்தோஷம், இவன் இங்கேயே இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அங்கேயே உட்கார வச்சுட்டாரு. இரண்டாவது முறை தன்னுடைய தம்பியினுடைய மரணம், இயேசு வருகிறார். இயேசு வரும்பொழுது இவளால் விசுவாசிக்க முடியவில்லை. இனி இயேசு அற்புதம் செய்ய முடியுமா என்று சொல்லி, இயேசுவே இனி நாங்கள் என்ன செய்வோம், இருந்த ஒரு தம்பியும் செத்து போனான் என்று சொல்லி 11வது அதிகாரத்திலே மறுபடியும் பாதத்திலே விழுகிறாள், ஜெபமாய் விழுகிறாள். எனக்கு ஒண்ணும் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி. இப்ப 3வது தருணம். இந்த தருணத்துல ராஜ்யத்தை பத்தி அவள் கேட்பதற்கு அல்ல, தனக்கென்று ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்ல, தான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது.
இப்ப மூன்றாவது வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிறது. முதல் வாய்ப்பிலே வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாள். இரண்டாவது வாய்ப்பிலே ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆனால் மூன்றாவது வாய்ப்பு இயேசுட்ட வேற ஏதாவது கேட்டுருவோமா அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க. இயேசு பொதுவா ஒரு வீட்டுக்கு போனாலே மார்க் 2வது அதிகாரம் அழகா சொல்லுது, திரளான ஜனங்கள் உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. எதுக்கு? ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், ஏதாவது இயேசுவை தொடணும், இயேசுவிட்ட இருந்து கேட்கணும். அது தவறல்ல. இயேசுவை நெருக்கி தங்களுடைய தேவைகளுக்காய் ஓடி வந்தவங்க நிறைய இருந்தாங்க. அதுதான் கடைசி வரைக்கும் இருந்தது. மரியாளும் முதல் 2 முறை அதைத்தான் செய்தாள். முதலிலே ஆவிக்குரிய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாள். இரண்டாவது ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆனால் மூன்றாவது முறை இப்ப வீட்டில இருந்து வரும்பொழுதே முடிவு பண்ணிட்டா. ஏன்னா இயேசுவை பார்த்துட்டு திரும்ப போய் தைலத்தை எடுத்து கொண்டு வந்தாள்னு போட்டிருக்கா, போடல. யாரை பார்க்க போறோம்? இயேசுவை பார்க்க போறோம். யார் வீட்டுக்கு போறோம்? இது நம்ம வீடு இல்ல, சீமோனுடைய வீடு. நிறைய பேர் அவர் கூப்பிட்டிருக்கலாம், நிறைய காரியம் செஞ்சிருக்கலாம். நான் என்ன செய்யலாம்? திடீரென்று அவள் யோசிக்கும் பொழுது அவளுக்குள் வேத வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசன ஆவி செயல்பட்டது. பாத்தீங்களா? இயேசுவுக்கு செய்யணும்னு யோசிச்ச உடனேயே உள்ளத்துக்குள்ள என்ன ஆவி செயல்படுது? தீர்க்க தரிசன ஆவி. நம்ம சில நேரம் யோசிக்கிறோம், யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்து நம்ம மேல கையை வச்சு ஜெபம் பண்ணாதான் தீர்க்க தரிசனம் செயல்படணும். இல்ல, நான் இயேசுவுக்கு எதையாகிலும் செய்யணும்னு நினைக்கும் போதே ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் நான் நம்புகிறேன், தீர்க்க தரிசன ஆவி கட்டாயம் செயல்படும். நீங்க உண்மையான மனதோடு கூட, ஏன்னா வேதம் சொல்லுது, அழகாய் சொல்லுது, அவர் எதை செய்வ, என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்தபடியினாலே அவள் அதை செய்தாள். மார்க் சுவிசேஷம் 14 உங்களுக்கு தெரியும், அதனால நான் அந்த வசனத்திற்குள் போக விரும்பவில்லை, ஏன்னா நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவளுக்குள்ள செயல்பட்ட முதல் ஆவி, 3 காரியங்கள் இந்த மரியாளுக்குள் செயல்பட்டது. ஒன்று, இந்த இயேசுவின் பாதத்தில் நாம் பெற்றுக்கொண்டது இருக்கட்டும், இப்பொழுது நான் ஒன்றை செய்யட்டும் என்று யோசித்த உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு அழகா வெளிப்பட்டது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் ஆசைப்பட்டீங்கனாலே இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஒரு ஸ்டெப் நான் வைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த மரியாள் ஒண்ணுதான் யோசிச்சா. வீட்டில இருந்து வரும்போதே இவா இதுக்கு முன்னாடி உள்ள ஆளா இருந்தா எதை தெரியுமா எடுத்துட்டு வந்திருப்பா? திரும்ப ஒரு நோட்ஸையும் டைரி தான் எடுத்துட்டு வந்திருப்பா. இயேசுட்ட 4 கேள்வி பாக்கி இருக்குது, அதை கேட்டுருவோம். அல்லது இயேசுட்ட வெளிப்பாடு பெற்றாச்சு, இயேசுட்ட தம்பிக்கு அற்புதம் வாங்கியாச்சு, 3வது கல்யாணத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் சொல்லிட்டு போயிருங்க என்று சொல்லி தன்னுடைய தேவைகளை சொல்லி இருக்கலாம், தவறல்ல. அல்லது தனக்குரியதை கேட்டிருக்கலாம், தவறல்ல. ஆனா வீட்டில இருந்து வரும்போதே எதை கேட்கணும் அப்படின்ற எண்ணத்துல இல்ல, எதை கொடுக்கணும்னு தைலத்தை கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. பாத்தீங்களா? இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறவள். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான வசனங்கள்ல ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம். இந்த வசனம் நிச்சயமாய் உங்களுடைய அநேகரை உற்சாகப்படுத்த நான் நம்புகிறேன். ஏசாயா 35வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அங்கே பரத்திற்கு போவதற்கு பெரும் பாதையான ஒரு வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. தீட்டு உள்ளவன் அதிலே நடக்க முடியாது. அந்த வழியில் நடக்கிறவர்கள், இந்த கடைசி 2 லைனை பாருங்க, அந்த பரிசுத்த வழியிலே மனதார நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் சாதாரண தமிழ்ல சொல்லட்டுமா? உண்மையா நேசிச்சு பரலோகம் போக வேண்டும், நித்திய வாழ்க்கை தான் என் வாழ்க்கை என்று சொல்லி பரிசுத்த பாதையில நீங்க நடந்தா நீங்க முட்டாளா இருந்தாலும் வழி தப்புவதில்லை. அதுதான் இந்த வசனம். இது எப்ப தெரியுமா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு? ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே, என்ன தீர்மானம் எடுக்கணும்னே தெரியல. இந்த பக்கம் போகணுமா, இந்த பக்கம் போகணுமா, இந்த பக்கம் போகணுமா, ஊழியத்திற்கு போகணும் ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு. நான் ஊழியத்திற்கு போவதற்காக 2004 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என்னோட கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே வேண்டாம், எல்லாம் ஆவிக்குரிய நண்பர்கள்,
நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ கொஞ்சம் பயிற்சி எடு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன், அங்க நல்ல மூத்த அனுபவம் மிக்க மற்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம். ஐயோ, எல்லாரும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே, ஆவிக்குரியவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், உறவினர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பக்கம் பெரிய அழுத்தம், இன்னொரு பக்கம் அன்னைக்கு தான் கவர்மெண்ட் ஆர்டர் வருது, நீர் அரசாங்க கவர்மெண்ட் டாக்டரா வரணும். இந்த நேரத்தில் நம்மளா இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்? ஓ, கர்த்தர் காண்பிக்கிற வழி இதுதானோ அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலை. அதற்கு அதே நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற அதே நாள் திடீரென்று போன் வருகிறது. எங்க அம்மாவுக்கு எங்க சொந்த உறவினர், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். எங்க அம்மா சொன்னாங்க, ஜெபம் பண்ணதெல்லாம் போதும், அங்க வா ரெடியா. ஆண்டவரே, ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பத்தின் மேல குழப்பமா இருக்குதே. நான் முழங்கால் போட்டு ஓன்னு அழுது எங்க வீட்டுல உட்கார்ந்து நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, எப்படி போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நீங்க பீகாருக்கு போக சொன்னீங்க, ஆனா இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க, இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க, காரியங்கள் இப்படி இருக்குது, குழம்பி போய் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லும் போது, ஆண்டவர் இந்த வசனத்தை பேசின உடனே எனக்கு இன்னொரு போன் கால் வந்தது. அதுக்குள்ள எங்க அம்மா போனாங்க. நான் சொன்னேன், நீங்க முன்னாடி போங்கம்மா, நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றேன். எங்க அம்மா போகும்போதே சொல்லிட்டு போனாங்க, 1/2 மணி நேரம் சொல்லிட்டு வராம இருந்துராது, கண்டிப்பா வரணும்னு சொல்லி. ஆனா எனக்கு போக மனசே இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ள பெரிய குழப்பம். ஆனா அந்த போன் கால் வந்த பொழுது நான் போனை எடுத்தேன். அவர் யாருனே எனக்கு யாருனே தெரியாத ஒரு நபர் அல்ல, தெரிந்த நபர் தான். ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு நபர். அவர் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு, நீ சொன்ன இடத்திற்கு, நீ பீகாருக்கு போய் ஊழியம் செய்வதற்கு எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்துட்டாரு, அதற்கு ஏற்ற காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, இன்றைக்கு சாயந்தரமே நீ கிளம்பி என்னை பார்க்க வா என்று சொல்லி அன்னைக்கு நான் அவரை பார்க்க போனேன். அவரோட ஜெபத்துல நேரம் செலவழிச்சேன். ஒரு பெரிய தெளிவை கர்த்தர் உண்டாக்கினார். அன்னைக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பேதையா இருந்தாலும் வழி கெட்டு போவதில்லை, திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நம்ம பெரிய படித்தவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பரிசுத்த மார்க்கத்திலே பரத்திற்கு நேராய் போகிற பாதையில போகணும்னு ஆசை இருந்தா போதும். பேதையராய் இருந்தாலும் வழி கெட்டு போக மாட்டோம். அங்கதான் மரியாளுக்கு அழகா நடக்குது. இவ ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, நீ தைலத்தை எடுத்துரு. எதுக்கு? இயேசுவை அடக்கம் பண்ண போறாங்க. மார்த்தாளுக்கு தெரியாது, ஆனா இவளுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு, இதுதான் நான் இயேசுவை கடைசியாய் சந்திக்கிற தருணமா இருக்குமோ, ஒருவேளை அப்படி ஆகிவிட்டால், ஏனென்றால் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்கிற பேச்சு நகரம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. உடனே அந்த தைலத்தை எடுத்தாள். தைலம் என்ன தெரியுமா? அவளுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்கள் தான் இந்த தைலத்தை வாங்குவார்கள். இந்த தைலத்தை வாங்கி வைத்து தனக்கு வரப்போகிற கணவனுக்கு அதை பரிசாய் கொடுப்பார்கள். இது 1 வருடத்தினுடைய அந்த வேலையினுடைய அளவிற்கு பண மதிப்பு உடையது. அதுவும் நளதம் என்கிற இந்த காரியம், சமீபத்திலே திபெத் பார்டர்ல ஊழியம் செய்கிற தர்மியான நண்பர் தாஸ் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, நேபாள் திபெத் பார்டர்ல. அவங்க ஒரு நாள் டெக்ஸ்ட் பண்ணாங்க, டாக்டர் நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன், நளத தைலத்தினுடைய செய்யப்பட்ட மரத்தையும் செடியையும் நான் பார்த்தேன்னு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாங்க. அந்த மரத்துக்கு பேரே என்னதான்? இது நளதம். அங்க இருந்துதான் அதை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த நாட்கள்ல அது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு காரியம், அதிக பணம் இருந்திருக்கணும். ஆண்டவர் அதை காண்பித்து தன்னுடைய மணவாளனுக்கு கொடுக்க வேண்டிய அதை அவ கையில் எடுத்துட்டு போறா. கண்டிப்பா எல்லாரும் தெரியுற மாதிரி எடுத்துட்டு போயிருந்தா மார்த்தாலே திட்டிருப்பா, இதே எதுக்குடி இப்ப தூக்கிட்டு வர்ற அப்படின்னு. அதனால யாருக்கும் தெரியாம ஒளிச்சுதான் வச்சிருந்திருப்பாங்க. மார்த்தாள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி முடிஞ்ச உடனே தன்னுடைய தருணம், தன்னுடைய நேரம் தெரிஞ்ச உடனே இயேசுவின் பாதத்துல அதை முழுக்க, அதை பொதுவா உடைக்க மாட்டாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்பிரிங்கிள் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு முறை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அந்த பாட்டிலுடைய காரியங்களை உடைச்சிட்டீங்கன்னா மறுபடியும் அதை லாக் பண்ண முடியாது. எல்லாம் வேக வேகமா அந்த முழு சென்ட்டும் வெளியில வர ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவ யோசிச்சா, இல்ல இது இயேசுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தெல்லாம் நேரம் போதாது. ஏனென்றால் காலம் தருணம் அறிந்தவளா ஒரு உடைத்து ஊற்றி கொடுத்தாள். அல்லேலூயா. இயேசுவின் முதல் வருகைக்கே அவள் அந்த தைலத்தை உடைக்க முடியும் சொன்னா, இயேசுவினுடைய 2ஆம் வருகை எப்போது நடக்கும் என்றே நமக்கு தெரியாது. இன்றைக்கே நாம உடைக்கிற நாட்களாய் அது மாற வேண்டும். என் வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பகுதியை நான் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறேன். இல்ல,
என் வாழ்க்கையினுடைய கொஞ்சத்தை நான் இயேசுவுக்கு தருவேன் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தருவேன் இல்லங்க. இயேசுவுக்கு உடைத்த வாழ்க்கை தேவை, முழுமையாய் தந்த வாழ்க்கை தேவை. இந்த மரியாள் அழகாய் அதை செய்து முடித்தாங்க. மூணாவது அவங்க செஞ்ச காரியம் பாதத்திலே அமரும் பழக்கம். நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அமர்ந்து பழகுங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அழகா வெளிப்படுத்தி காண்பிப்பா. அவருடைய பாதத்தில் அமருகிற பழக்கம் இல்லாததுனாலதான் பதறுகிறோம். அவருடைய பாதத்திலே அமருகிற பழக்கம் இல்லாததினால்தான் மற்றவர்களை பார்க்கிறோம். இல்லை, பாதம் அமருகிற பழக்கம் வேண்டும். அதிகாலையிலே ஜெபிக்கிற பழக்கம் வேண்டும். நீங்க முடிந்த அளவிற்கு காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை கட்டாயம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இரவுல நீங்க ஜெபிக்கிற பழக்கம் இருந்தா ஸ்தோத்திரம், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் காலையில எழுந்து ஜெபிக்கிற ஜெபம் மிக அவசியம். என்னுடைய தூக்கத்தை, எனக்கு தேவையான சுகத்தை உடைச்சுதான் நாங்க உட்கார முடியும். அதனால முயற்சி செய்யுங்கள். பாதம் அமருகிற பழக்கம் குடும்பத்தில் அதிகமாய் வேண்டும். மூன்றாவது கடைசியாய் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். மூன்றாவது அவங்க தம்பிக்கு இருந்த காரியத்தை பாருங்க. 12வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். லாசருவின் நிமித்தம் எத்தனை பேர் வச்சாங்க? யூதர்கள்ல அநேகர் விசுவாசம் வச்சாங்க. ஆனா 9வது வசனம் பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல. பாத்தீங்களா வசனம் எப்படி சொல்ல தெரியுமா? இப்ப இயேசுவின் நிமித்தமாய் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அல்லேலூயா. இது இயேசுவை குறைச்சு சொல்லுகிற காரியம் அல்ல. இயேசு நிமித்தம் மாத்திரம் அல்ல, லாசருவையும் பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி லாசருவினுடைய சாட்சி பலத்த சாட்சியாய் அங்கு எழும்பினது. அது நிமித்தம் ஏராளமான பேர் விசுவாசம் வச்சாங்க. 11வது அதிகாரத்துல தாங்க உயிரோட கூட எழுப்பினாரு. ஆனா 12வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 12வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. எந்த அளவுக்கு லாசருவினுடைய சாட்சி இருந்தது. பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். யார கொலை செய்ய ஆசை பண்ணாங்க? இயேசுவோட 12 சீஷர்கள் இருந்தாங்க. சரி, இயேசுவோட பேதுருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். எங்கேயாவது வசனம் இருக்குதா? இல்ல. பேதுரு அவர்களுக்கு பயம் இல்லை, யோவான் பயம் இல்லை, யாக்கோபு பயம் இல்லை, 12 சீஷர்கள் பயம் இல்லை. ஆனால் இங்க ஒருத்தனை பார்த்து பயப்படுறாங்க. யாரை பார்த்து? லாசருவின் நிமித்தம் வந்த கூட்டம், லாசருவின் நிமித்தம் வந்த இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க ஆரம்பித்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த சீஷர்களை காட்டிலும் பலமா இருந்ததுனால இயேசுவோட மட்டும் போதாது, இன்னொரு ஆளை என்ன செய்யணும்? கொல்லணும்னு சொல்ற இடத்துக்கு யார் வந்துட்டா? ஒரே அதிகாரத்துல லாசர். அதான் சொல்றேன், பலமான சாட்சி. ஒரு கொஞ்ச நாள் தான் சாட்சியா இருந்தான். இயேசு முதலாவது அவங்க வீட்டுக்கு வந்தாரு சாப்பிடுறதுக்கு. லாசரை பத்தி ஏதாவது எழுதி இருக்குதா? ஒண்ணுமே எழுதல. எனக்கு தெரிஞ்சு அவன் வீட்டுக்குள்ள இருந்தானா வெளியில போயிட்டானான்னு தெரியல. T20 மேட்ச் ஸ்கோர் பார்க்க வெளியில போயிட்டான். இயேசு பக்கத்துல உட்கார்ந்தாருன்னா பார்க்க முடியாது. சில வீட்டுல அப்படித்தான் நடக்கும். இங்க ஜபம் நடந்துகிட்டு இருக்கும், அவன் அங்க போய் வேற ஒரு ஜபம், இயேசுவே CSK ஜெயிக்கணும், இங்க ஒரு ஜபம் இங்க ஒரு ஜபம் நடந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனா முதல் முறை இயேசு லூக்கா 10:38 வரும்பொழுது லாசரை பத்தி எழுதவே இல்லை. 2வது முறை வரும்போது எழுதவே முடியாது, ஏன்னா ஆளு கல்லறைக்குள்ளதான் இருக்கான், அதனால ஒன்னும் சொல்ல முடியாது. 3வது முறை வரும்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, இந்த இயேசுவின் நிமித்தமாய் மாத்திரமல்ல, லாசருவின் நிமித்தம். நம்பர் பயங்கரமா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவங்க திங்க் பண்ணாங்க. அப்படின்னா 12 சீஷர்களும் செஞ்ச காரியம் ஏற்படுத்தின இன்ஃப்ளூயன்ஸை விட லாசரு திடமாய் நின்றான். ஹல்லேலூயா. பேதுருலாம் பயந்த ஆட்கள், அதனால நிக்க பயந்தாங்க. ஆனா லாசரு தைரியமாய், வேதம் சொல்லுகிறது, இயேசுவோட கூட பந்தி இருந்தான். 12வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல இது எதை சொல்லுகிறது? பலமான சாட்சி. உங்க குடும்பத்திலிருந்து நீங்க பலமான சாட்சியை சொல்றவங்களா எழும்பணும். திருச்சி பட்டணத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, ஒரு முறை இந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றதுனாலதான் லாசருவை குறித்து பயந்தாங்க.
ஆனா இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. ரோமர் 8:11 அழகா சொல்லுது, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினவருடைய ஆவி நம்மிலும் வாசம் செய்கிறது. அப்படின்னா நமக்குள்ளேயும் அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை இது கிரியை செஞ்சதுன்னா இயேசுவை பார்ப்பதை போல நம்ம பார்ப்பாங்க, இயேசுவை போல நம்ம இன்ஃப்ளூயன்ஸை உண்டாக்க முடியும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாளை ஆராதனை இருப்பதனாலே அதிக நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை. நம்ம சீக்கிரமாய் ஜெபித்து நாம் முடிக்க இருக்கிறோம். எல்லாரும் நம்ம எழுந்திருக்கலாம். இரவு வேளையில கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற குடும்பமாய் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதற்கு கர்த்தர் இந்த காலங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியை உங்களிலே செயல்படும். இந்த குடும்பம் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு புதிய ஏற்பாட்டிலே அதிகபட்ச நேரம் இந்த குடும்பத்தோடு செலவழித்தார். எந்த குடும்பத்தின் மீது தேவ பிரசன்னம், தேவ கரம் அதிகமா இருக்கிறதோ அந்த குடும்பம் ஒரு ஆச்சரியமான குடும்பமா மாறும். இயேசு கூட இருந்து 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 இவங்க வாழ்க்கையில 4 முத்தான காரியங்களை கர்த்தர் உண்டாக்கினார். பாக்கியமான தீர்மானங்களை எடுக்கிற குடும்பம். 2வது பணிவிடை செய்கிற ஆவியை பெற்ற குடும்பம். 3வது பாதம் அமர்ந்து பழக்கப்பட்ட குடும்பம். இவங்களுக்கு வேற எங்கே ரெக்கமெண்டேஷனுக்கு ஓட மாட்டாங்க, சீஷர்களை தேடியும் ஓட மாட்டாங்க. மற்றவர்கள் செய்ததை போல, ஐயா என் பிள்ளை அடிக்கடி வெட்டு வலிப்பு வருது, உங்களுடைய சீஷரிடத்திலே கொண்டு வந்தோம் என்று சொல்லுகிறவர்களும் அல்ல. லாசரு மரித்த போதும் கூட இயேசுவின் இடத்துல தான் செய்தி அனுப்புனாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒரே இடம் இயேசு. பாதம் அமரும் பழக்கம் உடைய குடும்பம், வேற எங்கேயும் பார்க்காத ஒரு குடும்பம். கடைசியாய் பலமான சாட்சியை பெற்ற குடும்பம். இயேசுவோட கூட சேர்ந்து இன்னொருத்தரை கொல்லணும்னா பேதுருவை தான் யோசித்து இருக்கணும். ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் கொல்ல நினைத்தது பேதுருவை அல்ல, லாசருவை. ஏனென்றால் அவனின் நிமித்தம் வந்த அதிக தாக்கம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். எந்த தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர்கள்? எத்தனை பலமான சாட்சியா எழும்பி இருக்கிறீர்கள்? இந்த ராத்திரியில எதுவும் நடக்காமல் இருந்தாலும் ஒரு பாக்கியமான தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய காரியங்களை நீங்க தான் இருக்கணும். எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன் சொன்ன அந்த காரியம், நாங்க இணைந்து ஊழியம் செய்வோம் சொன்ன காரியம், முழங்கால் படியிட்டு முழு மனதா எங்களை தருகிறோம் என்கிற அந்த பாடல் வரியை பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கைவிடா தெய்வமே, மெய்யான தீபமே, என் வாழ்க்கையின் நோக்கம் நீர்தான். முழங்கால் படியிட்டு நான் என்னை முழுவதும் தருகிறேன், எங்க குடும்பத்தை முழுவதும் தருகிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் பணிவிடை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய பாதம் அமருகிறவர்களாய், கர்த்தருக்கென்று பலமான சாட்சியாய் நாங்கள் குடும்பமாய் எங்கள் பகுதியிலே நாங்கள் எழும்பி நாங்கள் கிறிஸ்துவுக்கென்று நிற்பதற்கு இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய கரம் எங்க மேல செயல்படட்டும். இந்த பாக்கியமான தீர்மானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.